உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட வடகரை பேரூரில் விசிக சார்பில் டாக்டர் திரும அரசியல் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரூர் செயலாளர் ஸ்ரீபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பண்புழி செல்வம், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, நாடாளுமன்ற பொறுப்புக்குழு செயலாளர் வர்கீஸ், மாநில பொறுப்பாளர் ரிஜர்ட் டோபஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கலை இலக்கிய மாவட்ட செயலாளர் பீர் முகமது, கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவைமூர்த்தி, செங்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் செங்கோட்டை விவேக், சாமி, வழக்கறிஞர் மாரிதுரை, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் பாக்கியராஜ், பேரூர் துணை செயலாளர்கள் ஹரீஷ், ஜெகன், பேரூர் பொருளாளர் குட்டி பண்ணையார், அம்பேத்கர் நற்பணி மன்ற தலைவர் சுப்பையா, அனைத்து ஆசிரியர் குழு கூட்டமைப்பு கண்ணன், இளவரசன் மற்றும் முருகையா, இசக்கி, முத்துராஜ், சாமிதுரை, சத்யராஜ், ராஜா, முத்து, மாஸ்டர் கணேசன், கவியரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி, வழக்கம் போல தேர்தலில் முறைகேடுகளை செய்து பாஜக பீகாரில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தற்போது தேர்தல் முறைகேடுகளுக்கு ஒரு சிகரம் போல SIR வாக்காளர் திருத்தம் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பூவை கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் தம்பி மார்த்தாண்டம் கடந்த 8ஆம் தேதி அன்று மறைந்தார். அவருடைய திருவுருவப் படத்தை இன்றைக்கு கட்சியினுடைய தோழர்கள் திறந்து வைக்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அருண் கௌதம் அவர்களும், முன்னணி பொறுப்பாளர் மண்டல செயலாளர் சகோதரர் கௌதம் கோப்பு அவர்களும், அவருடன் இணைந்து ஒன்றிய செயலாளர் சகோதரர் கருணா அவர்களும், பொருளாளர் செழியன் அவர்களும், ஜெகன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். வருகிற நவம்பர் 27 மாவீரர் நாள் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவீரர் நாள் உரையை அதிலே நிகழ்த்துகிறார். அதிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அழைப்பாக முன்வைக்கிறேன். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல்களில் அனைத்து விதமான முறைகேடுகளையும் அரங்கேற்றி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது என்றாலும் கூட அந்த முயற்சிகளோடு நின்று விடாமல் மக்களை, அரசியல் கட்சிகளை திசை திருப்புகின்ற நோக்கத்தில் அவ்வப்போது சில மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை கூட தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக தேர்தல் நடைமுறை தொடங்கிய பிறகு நடைமுறைப்படுத்துகிறது. மராட்டியத்தில் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டிலே வழங்கப்படுகின்ற மகளிர் உரிமை தொகை போன்று ஒரு திட்டத்தை அறிவித்து மராட்டிய தேர்தலை சந்தித்தார்கள். இப்பொழுது பிரதம மந்திரி உதவி தொகை என்கின்ற பெயரில் பெண்களுக்கு 10,000 ரூபாய் பீகாரிலே வழங்கியிருக்கிறார்கள். அந்த 10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். ஆனால் அதை கடந்து பல்வேறு தேர்தல் முறைகேடுகளை, தில்லுமுல்லுகளை தொடர்ந்து செய்து வருவதுதான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் சிகரம் அமைத்தது போல இன்றைக்கு SIR என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் ரிவிஷனை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். அந்த நடவடிக்கை தமிழ்நாட்டிலும்
மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே பீகாரிலே எப்படி பல வாக்குகளை அடித்தார்களோ அதே போல தமிழ்நாட்டிலே வாக்குகளை அடிப்பார்கள் என்பதை கடந்து தமிழ்நாட்டிலே வாக்குகளை அடிப்பதற்கு மாறாக வாக்குகளை சேர்ப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் அதிர்ச்சிகரமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கே தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய SIR அதற்கான விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை அல்லது சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் பீகார் SIR பட்டியலை இதோடு இணைத்து அதை ஒரு புள்ளியாக சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு ஆபத்தும் இருக்கிறது என்றாலும் கூட குறிப்பாக மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த SIRல் படிவங்கள் ஒழுங்காக வழங்கப்படுகிறதா, வழங்கப்படுகின்ற படிவங்களுக்கான நிரப்பி கொடுக்கப்படுகின்ற படிவங்களுக்கான அத்தாட்சி பெறப்படுகிறதா, நிரப்புகின்ற பணியை முறையாக செய்யப்படுகிறதா, அங்கே இருக்கக்கூடிய BLO என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்களா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அவற்றை முறையாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பீகாரை போல் தமிழ்நாடு மாநிலத்தில் 26 ஜெயிப்போம்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க. பீகாரை போலன்னு அவங்க சொல்கிறது பீகார் தேர்தல் முடிவுகளை போல என்பதை கடந்து பீகாரிலே என்னென்ன அடாவடித்தனங்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு என்னென்ன செய்தார்களோ, தில்லுமுள்ளுகள் செய்தார்களோ அதை போன்று நாங்கள் இங்கே நிகழ்த்தப் போகிறோம் என்பதை அவர்களே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பீகாரில் ஓட்டர்ஸ் அடித்தாங்க, வாக்களிப்பதை நிறுத்தினாங்க. இங்கே அந்த முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. அதை கடந்து வெளிமாநில தொழிலாளர்களை இங்கே வாக்காளர்களாக சேர்க்கக்கூடிய பெரும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்பது நம்பத்தகுந்த நிலையிலே பார்க்கப்படுகிறது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் பார்க்கிறேன். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. பீகாரை போலனா பீகாரில் எலெக்ஷன் ரிசல்ட் போல இல்லை, பீகாரில் நாங்கள் என்னென்ன அடாவடித்தனம் பண்ணமோ, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணமோ, என்னென்ன கள்ளத்தனம் பண்ணமோ அதை தமிழ்நாட்டிலையும் அரங்கேற்றுவதற்கு நாங்கள் முற்படுவோம் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. SIRல நிறைய சந்தேகம் இருக்குது, 6 கோடி பேருக்கு ஒரு மாதத்தில் எப்படி இது ஃபார்ம் சென்றடையும், அதேமாதிரி இதில் விழுமுனையில் இருக்கவங்களாம் பாதிக்கப்படுவாங்கன்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு மாதம் இதே மாதிரி அவர் அங்கேயே இருக்கிற இடத்துல இருந்தார்னா SIR முடிஞ்சிடும். அப்போ அவருடைய சந்தேகத்தில் இன்னும் நிதானமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. SIR நடவடிக்கை ஆரம்பித்து 2 வாரம் ஆகுது. நீங்கள் அதுக்கான கூட்டம் கூட்டப்பட்டது. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு திமுக தலைமையிலான கட்சிகளுக்கு திமுக எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. அது திமுக கூட்டணி கட்சியுடைய கூட்டமாக நடத்தப்படலை, எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. அதில் கூட அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு பொது காரணத்திற்காக போராடுகின்ற பொழுது கைகோர்ப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த காலத்தில் திமுக அதிமுக கூட ஒரு சேர காவிரி பிரச்சனை போன்ற பிரச்சனைகளில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதில் கூட அவருடைய கருத்தை இதே கருத்தை ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் போல் SIRல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் காலதாமதமாக யாரோ எல்லாம் பார்த்துக்கிட்டு புரிஞ்சு இதெல்லாம் இருக்குன்னு இன்றைக்கி தான் நேற்று தான் யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அது சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இனிமேல் அடுத்த நிகழ்வுகளில் கொஞ்சம் முன்னாடியே தூங்கி எழுந்து கொஞ்சம் உடனே முன்னாடியே சொன்னார்னா கொஞ்சம் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும். மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் அவனியாபுரம் மலைசாமி நினைவரங்கத்தில் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தொகுதி செயலாளர் பனியூர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு, தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து, கருத்தியல் பரப்பு செயலாளர் செல்லப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு SIR மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு செயல்படுத்துவது குறித்து விளக்க உரையாற்றினர். இந்த கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் நீலகண்டன், மாவட்ட துணை செயலாளர் அமுதாவணன், ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார், சுந்தராசு, நந்தன், மாநில நிர்வாகிகள் தங்கப்பாண்டி, இளந்தென்றல், முத்தையா, பன்னீர்செல்வம், வட்ட செயலாளர்கள் சாமுவேல், பந்தன் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2022ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் அமைப்பது சம்பந்தமான சிறப்பு செயற்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற
தொகுதி 195வது வரிசை எண் மொத்தம் 297 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. 297 வாக்குச்சாவடி மையங்களிலும் 2 வாக்குச்சாவடி முகர்வுகள் அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டமும் செயற்குழு கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் எஸ்ஐஆர் என்னும் திருத்த மசோதாவையும் அதில் உள்ள குளறுபடிகளையும் தகர்த்தெறிந்து தலைவர் எழுச்சி தேவனர் அறிவுறுத்தலின்படியும் திசை நோக்கும் அவர்கள் சொல்லும் வழிகாட்டுகளின்படியும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் சிறப்பாக கலைப்பணியாற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய கோர்படி நடந்தாலும் அந்த கோர்படிகளை விடுதலை சிறுத்தைகள் இந்த தொகுதியில் தகர்த்தெறிவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு வாக்குச்சாவடி அமைப்பு சம்பந்தமாக மாவட்ட செயற்குழு நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த மாவட்ட செயற்குழு தொகுதி செயற்குழுவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர் தொகுதியுடைய செயலாளர் பனையூர் சேகர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் விபி இன்குலாப் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்க வருகின்றிருக்கும் கருத்தியல் பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் ஆ செல்லப்பாண்டியன் அவர்களும் மற்றும் ஒன்றியத்துடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் முத்துக்குமார், அன்பு சகோதரர் மாமா சுந்தராஜன், தொகுதியுடைய துணைச் செயலாளர் தோப்பு நந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் வட்டச் செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய துணைச் செயலாளர்கள், மாவட்டத்துடைய அமைப்பாளர்கள், மாநில துணைச் செயலாளர்கள் அனைவரும் கலந்திருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை மறுபடியும் மீண்டும் தொடர்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,